நானே தொழில் தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். 10th +1 +2 டிகிரிலாம் படிக்கும் போதே நான் வந்து பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்றது? இப்போ ட்ரெடிஷ்னலா இத்தனை நாளா எப்படி எல்லாரும் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு மென்டார் இல்லை ஒரு காட்ஃபாதர் இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு, சித்தப்பா சித்தி அங்கிள் மாமா எதிர் வீட்டு பிஸ்னஸ் பர்சன் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்போம், ஆலோசனை கேட்போம். அதே மாடல் தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா மூவ்மெண்ட்லையும் இருக்கு. நீங்க 16th ஜனவரி 2016 நம்ம நரேந்திர மோடி ஐயா பேசின பேச்சை வந்து கேட்டீங்கன்னா, அவர் சொல்ற ஒரே ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஸ்டார்ட் அப் வரணும், உருவாகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம். இந்த பாலிசி அவர் கொண்டு வந்ததே ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு பிசினஸ்மேன் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல, ஒரு விஷனோட தான் இது கொண்டு வந்திருக்காரு. இதை வந்து பேசினா பத்தாது, செயல் எப்படி கொண்டு வரணும். அதுக்கு தான் சிலபஸ்லயே படிக்கிற பாட புஸ்தகத்திலேயே வந்து ஒரு சாப்டரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆண்டர்பிரினர்ஷிப்பும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இன்னோவேஷன்ங்கிற ஒரு டாபிக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இன்னோவேஷன் அப்படிங்கிறது டெஃபினேஷன்ஸ்ல படிச்சிருப்பாங்க, இல்லை ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நடத்தும் போது அப்போ பசங்களெல்லாம் ஒரு இன்ஸ்பயர் பண்ணி இன்ஸ்டிகேட் பண்ணி ஏதாவது புதுசாக ஏதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கப்பா, நம்ம ஸ்கூலில் வரவங்க எல்லாம் வந்து பார்த்து ஆச்சரியப்படணும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் புதுசாக ஏதாவது கண்டுபிடிங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு காலேஜ்லையும் யங்ஸ்டர்ஸ் வந்து புதுசாக ஏதாவது திங்க் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அது அந்த எக்ஸிபிஷனோட போயிடும். சில கட்டெல்லாம் தாண்டி அந்த பர்டிகுலர் எக்ஸிபிஷனில் சில இன்னோவேஷன்லாம் வந்து நிறைய பேர் நல்லா பாராட்டுவாங்க. தம்பி நல்லா பண்ணியிருக்க, ஏமா நீ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதை இன்னும் டெவலப் பண்ணால் இதை வந்து ஒரு மார்க்கெட்டபிள் ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரலான்ட்டு ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிறது அதுதான். அவங்க டெஃபினேஷன்லேயே படிச்சீங்கன்னா என்ன சொல்கிறேன், எனி இன்னோவேஷன் புதுசாக நீங்கள் ஏதாவது கிரியேட் பண்ணுங்க, அந்த இன்னோவேஷன் ஷுட் பி டெவலப்ட் அண்ட் இட் ஷுட் பி கமர்ஷியலைஸ்ட். நேராக போய் மக்களுக்கு போய் சேரணும். டு தட் எக்ஸ்டென்ட் ஏதாவது ஒரு புது ஐடியாவோட வாங்க. எனக்கு ஹோட்டல் நடத்தணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு ஃபார்மசி ஸ்டோர் நடத்தணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு என்னதோ துணி கடை வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது எல்லாரும் பண்ணியிருக்காங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், இன்னொருத்தரை பார்த்து ஒரு பிசினஸ் செய்யறதுங்கிறது ஸ்டார்ட் அப் இந்தியாவோட நோக்கம் கிடையாது. இந்தியாவில் 130 கோடி ஜனத்தொகை இருக்காங்க, அதில் யங்ஸ்டர்ஸ் மட்டும் 50% மேலே இருக்காங்க. ஒவ்வொரு யங் இளைஞருக்கும் உள்ள ஒரு வேகம் இருக்கு, ஒரு உந்துதல் இருக்கு. அந்த இன்னோவேஷன் புதுசாக ஏதாவது செய்யணும். இந்தியாவில் பலதரப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பலதரப்பட்ட சொல்யூஷன்ஸும் இந்த ப்ராப்ளம்ஸில் ஒளிஞ்சிருக்கு. இது எல்லாமே கவர்மெண்ட் சால்வ் பண்ணோம்னு நம்ம நினைக்கிறது பாசிபிலிட்டி. கவர்மெண்ட் மூலியமா செய்யலாம், ஆனா மக்களாகிய நீங்க வந்து அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோட மூலம். அதுல இன்னோவேஷன் எப்படி ப்ரமோட் பண்றாங்க கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கையை பிடிச்சு ஹேண்ட் ஹோல்ட் எக்ஸசைஸ் செய்யறாங்க. எப்படி இதை செய்யறாங்க? ஸ்கூல் லெவல்ல இருந்தே இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் காலேஜ் லெவல்ல இந்த வருஷத்துல 16-17 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்தே டார்கெட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 லட்சம் இன்னோவேஷன், புது ஐடியாஸ் கொண்டு வாங்க, மாணவர்கள் புது இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்றது, அக்ராஸ் த கண்ட்ரி இந்த இன்னோவேஷன் ப்ரமோஷனுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்றது. 5 லட்சம் இன்னோவேஷன் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இருந்து. இந்த 5 லட்சம் இன்னோவேஷன்ஸ்ல இருந்து ஒரு 10,000 இன்னோவேஷன்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த 10,000 இன்னோவேஷன்ஸ்ல 100 பெஸ்ட் இன்னோவேஷன்ஸ் வந்து ராஷ்டிரபதி பவன்ல ஷோகேஸ் பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ். நேச்சுரலி அந்த 100 பெஸ்ட் இன்னோவேஷன்ஸ்க்கு ஃபண்டர்ஸ் யாரெல்லாம் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ லைன்ல நின்று இருப்பாங்க. டு ஸ்டார்ட் வித் ஜனவரி மாசம் ஒரு 16 அவார்ட்ஸ் வந்து
நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி கொடுத்தார். அந்த அவார்டுக்கு பேர் வந்து அமேசிங் இந்தியன் அவார்ட்ஸ். இந்த மாதிரியான அவார்ட்ஸ் வந்து கொடுக்கறதுனால நம்மளோட இந்த இன்னோவேஷன் வந்து ரெகக்னைஸ் பண்றோம். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்ட்டை தான் வந்து அவர் 16th ஜனவரி 2016 சொல்லியிருக்காரு. இன்னோவேஷனை வந்து நாங்க ப்ரமோட் மட்டும் பண்ணல, அதை வந்து சப்போர்ட்டும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த நீங்க வந்து இன்னோவேஷனை மட்டும் நான் வந்து சிலபஸ்ல வச்சுட்டு இன்னோவேஷன் நீங்க செய்யுங்க நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு வாயில சொல்றது பத்தாது. அதனாலதான் எவ்ரி ஸ்டேட், தமிழ்நாட்டில் 3 அவார்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், எவ்ரி ஸ்டேட்லயும் there will be 3 அவார்ட்ஸ். ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியிலும் 3 அவார்ட்ஸ். இந்த அவார்டிஸ் இது இல்லாம நேஷனல் லெவல்ல there will be 3 பெஸ்ட் அவார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட். இது எல்லாமே வந்து வருஷத்துல ஒரு தடவை நடந்துட்டே இருக்கும். நீங்க இன்னோவேஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணாதான் புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க, சொல்யூஷனும் வந்துட்டே இருக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா